எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். 2 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு சென்னையில். அதில் ஒன்று வந்து 61 வயசு ஒரு மென்டலி சேலஞ்சு ஒரு ஹோம்லெஸ் அந்த உமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க கேங் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. 2 கெஸ்ட் ஒர்க்கர்ஸ்னால் வந்து பண்ணப்பட்டிருக்காங்க. வேளச்சேரியில் early hours ஆஃப் Thursday அப்படின்னு வந்திருக்கு நியூஸு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் ஒரு 4 மணி அளவுக்கு அந்த விக்டிம் வந்து அந்த ஹெச்பி பெட்ரோல் பங்க்கிட்ட வந்து நடந்து போகிறது வந்து தெரிஞ்சிருக்கு. வேளச்சேரி 100 ஃபீட் ரோட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசர்ஸ் பை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை நோட் பண்ணியிருக்காங்க. பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து அவங்க கால்லெல்லாம் இருந்திருக்கு. அதை வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸுக்கு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. உடனே போலீஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த லேடியை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க சைதாப்பேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவங்க வந்து திரும்பி லேட்டராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் கஸ்தூர்பா காந்தி ஹாஸ்பிட்டல் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் எக்மூருக்கு ரெஃபர் பண்ணப்பட்டிருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த உமன் வந்து ஒரு ரேப்பிடோ 2 வீலரில் வந்து எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்காங்க. ஒரு செக்லூடட் ஏரியா, அதாவது யாரும் இல்லாத ஒரு ஏரியாவில் கார்ப்பரேஷன் பார்க்குக்கு. அவங்க வந்து அங்கே செக்ஷுவலி அங்கே அசால்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வந்து ஆக்சுவலி 61 வயசு. அந்த மாதிரி விக்டிம் கிட்டலாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்கக்கிட்ட பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து அது சரியான வந்து முறையில் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஏன்னா வந்து மென்டலி சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல சொல்கிறதுக்கு, மென்டல் கண்டிஷன்னால். அது அவங்க வந்து அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அந்த டெக்னிக்கல் எவிடென்ஸை வச்சு அந்த ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க சஸ்பெக்ட்ஸை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த அக்யூஸ்டு 2 பேர் இருக்காங்களா, அவங்க பேர் வந்து ஒன்று முகமது முத்தாப் 26 வயசு, இன்னொருத்தன் வந்து முகமது அத்தீல் அப்படின்னு 23 வயசு. 2 பேருமே வந்து கெஸ்ட் ஒர்க்கர்ஸு. இது பீகார்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து ஈட்டரிஸ் அந்த வேளச்சேரி அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. போலீஸ் அதை கேட்குற விதத்தில் கேட்டவுடனே அவன் அக்யூஸ்ட் வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. இது 2 பேரும் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அந்த லேடியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தனியாக போகிறத பார்த்து டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு இனியும் வந்து ஃபுல்லாக ப்ரோப் அண்டர் வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்தராக. அந்த கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க யூஸ்வலாக வந்து வாழ்வாதாரத்துக்காக வேலை நம்மளுக்கு அங்கே நம்ம ஊரில் கிடைக்கலங்கும்போது அடுத்த ஊருக்கு வந்து வேலை செய்வாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்திருப்பாங்க. இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் எதுவும் தெரியல. பட் இந்த மாதிரி வந்து ஒரு வேலையில் இருக்கும்போது நம்ம செய்கிறது தப்பு, நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்காமல், அதுவும் வந்து இந்த மென்டலி சேலஞ்ச்டு இவங்க இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பு பண்ணணும். இந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து அவங்களையே வந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க என்ன ஏதுன்னு தெரில. இன்னொரு நியூஸ் வந்து இருந்தது. அது வந்து என்னென்னா, ஒரு 35 வயசு ஆள் போலீஸ்மேன் வேலப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு 16 வயசு பையனை ஆல்கஹால் கன்சியூம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவனை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இனியும் டீட்டெயிலாகவே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. 16 வயசு பையன் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அந்த பையன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வந்திருந்திருக்கான். அது அங்கிளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் கோடம்பாக்கத்தில் இருந்திருக்கான். அவங்க பேரண்ட்ஸோட 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருந்திருக்கான் ஸ்கூல் ஹாலிடேஸ்க்காக சம்மர் வெக்கேஷனில். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஹோம் டவுனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த பாய் வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸ்லேயே அவன் வந்து தங்கி இருந்திருக்கான். நம்மளே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி அவன் இருந்திருக்கான். போலீஸ்மேன் என்ன பண்ணியிருக்கான்னா, வேலப்பன் அப்படிங்கிற ஆள் வந்து விசிட் பண்ணியிருக்கான். அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனோட அங்கிளோட வீட்டில் கோடம்பாக்கத்துக்கு வந்திருக்கான் வெட்னஸ்டே நைட்டு. வேலப்பனும் அந்த பையனோட அங்கிளும் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வெட்னஸ்டே அன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையனோட அங்கிளும் இந்த போலீஸுக்கு 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி தெரியும் அப்படிங்கிறது அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. அங்கே கிளாரிட்டி அந்த இடத்துல இல்லை. பட் இந்த இடத்துல வந்து என்னென்னா, அங்கிள் வந்து அதை கன்சியூம் பண்ண உடனே தூங்கிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த டைமில் வேலப்பன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பெட்ரூம் இருக்குல்ல, அந்த பையனோட ரூமில் போய் அவனை வந்து ஆல்கஹாலை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாயில் ஊற்றி இது மாதிரி வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பையன் எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு அவரை போட்டு அந்த வேலப்பன் போலீஸை வந்து அவனை அந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு
டிவி ரிமோட்டை போட்டு அதை வச்சு அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமோட்டெல்லாம் போட்டு அடிச்சுட்டு அவன் என்ன எஸ்கேப் ஆகியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்து டோரை வந்து வெளி சைட்லேருந்து லாக் பண்ணிவிட்டு அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி வந்து எனக்கு அசால்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். போலீஸ் வந்து அந்த வீட்டுக்கு போய் பார்த்து வேலப்பனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து அக்யூஸ்டை தான் அரெஸ்ட் பண்ணணும். இங்கே வந்து போலீஸே வந்து ஒரு அக்யூஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. போலீஸ் வந்து கேஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வேலப்பன் அந்த இதில் போக்சோ ஆக்ட் கீழே. ஏன்னா வந்து அந்த பையனுக்கு 16 வயசு தான் ஆகுது. அப்புறம் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்து போய் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் ரிமாண்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோக் நகர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக இந்த போலீஸ்மேன் இதில் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க, அப்புறம் வந்து விமன்னு, வயசானவங்களையே இந்த மாதிரி ஏதோ டிசேபிள்டாக இருக்கிறவங்க, இந்த மென்டலி சேலஞ்சாக இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தால் மட்டுமே திரும்பி யாரும் வந்து இந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டாங்க. ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது. இப்போ தான் அந்த குழந்தை ஒன்று கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அது வந்து இதெல்லாம் வந்து தடுக்கப்படணும்னா தண்டனைகள் வந்து மக்களுக்கு வந்து பயம் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கும். கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and press the bell icon. Thank you.